அமது உண்ணுவாரு. உடனே என்ன செய்வார்? சித்ராபத்திரனை அறுத்து திக்கி திசை செல்வார். வீட்டை விட்டு போகும்போது என்ன தூக்கி எங்க அரமனையே சுத்தி இந்த வீதி ஒரு சுத்தி வருவாரு. அப்புறம் திரும்பி விட்டு பாருங்க அந்த மாதிரி விட்டுட்டு போவாரு. அப்புறம் திரும்பவும் ஆயுள் கணக்கெல்லாம் பார்த்து முடித்து விட்டு திரும்பவும் ஒரு சுத்தி என்ன தூக்கிட்டு வருவாரு. சந்தேகம் வச்சுட்டு அவனுக்கு பரிமாத்திரம் பொண்ணு நாம கொண்டு வந்துட்டோமே ஓடிடுவான்னு என்ன தூக்கி தூக்கி உடம்பு எடை போட்டுட்டு இருக்காரு. அப்பேர் போட்ட மண்ணூர் பாசமா முடியல சாமி. வெள்ளிக்கிழமையா சந்திரசேகரா ஓ மகாதேவா ஓ ஆலமுண்ட நீலகண்டனே ஓ ஆலமுண்ட நீலகண்டனே ஓ மகாதேவா ஓ அமலந்த நீலாடீசனே ஓ மகாதேவா செய்து விட்டா இப்பொழுது அரண்மனை அதாவது எங்க உடனடியாக நம்முடைய இல்லாதரத்துக்கு செல்ல வேண்டாம். சபரபரி தன்ன நாடிய முக்கம்ராய பரமக்கடவுளை கோரி தவ செய்து அரைக்கடவுள் என்பதை நீக்கி முழுக்கடவுளாக பட்டம் வாங்கி வர வேண்டும் என்று வந்தேன். தவம் செய்துவிட்டு நான் மறுபடியும் சவர்ணாபுரி பட்டணம் வருகின்ற பொழுது சுபால இன்னும் காணும், எங்க இருக்கிறான்னு தெரியல. பெண்ணே சுபாலா சோழத்தோடு வருகிறார். யாரு என் கணவரே தெரியலையே. சுபாலா பெண்ணே மன்னவா கண்ணே எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லையே. மன்னவா
செய்வேன். என்னடி இங்கேயும் ஓடுற? இதுக்கு ஒண்ணும் புரியல. என்ன அங்க ஓடுற? சண்டாளா, சமுத்திரகி, கதகா, அனான், கிருமி கிடதாகணும், பாசக்கையில், கணக்கு நோட்டி, கண்ட கோடாலி, சித்ராபுத்திரன், அனைத்தும் நீ விட்டு வந்து விட்டார். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டார். அதோ பார், என் கணவர் எருமை கிட வாகனத்திலே பாசக்கையோடு, கணக்கு நோட்டோடு, கண்ட கோடாலியோடு, அருகாமல் சித்ராபுத்திரன் இருக்கிறார். போடா படுபாவி. கண்ணை என்று சொல்லி நான் யார் தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? என்ன என்று பெண்றாட வந்தாயா? கண்ணை என்று சொல்லி என் கற்பை களவாட வந்தாயா? யார் மரியாதையை சொல்லி? நான் யார் தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு அதற்கு பதில் உரைக்கிற போது நான் சந்தேகப்பட்டேன். மும்மூர்த்தி தேவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நான் தான் அக்கினியாலே உனக்கும் நான் நிச்சயம் செய்து வைத்தார் தேவர்கள். ஆனால் என் அண்ணனாகிய யமதர்மன் உன்னை களவாடி சென்று தாலியும் தரித்து விட்டார். என் மனத்தோரம் அடைந்து நான் இங்க உன் இடத்துல வந்து உன்னோடு சேர்ந்து உன் கணவராகி யமதர்மன் வந்து விட்டார். என்ன செய்வதா? இது தெரியுமா? உங்க அண்ணன் எனக்கு எப்ப கொண்டு தந்தது கொடுப்போம். என்ன செய்வது? ஐயோ, ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இனிமே நாம் தப்பிக்கிற வழிதான் பார்க்க வேண்டும். பாரு, இவ்வளவு நாளா அவ காதுல நுழையுதா பாருடா. அங்க நுழைச்சிட்டு இருக்கிறான். வெகு நேரமா கத்துறேன். அப்படியா அவ காதுக்குள்ள நுழையில அவன் நோக்கிறான். நீ என்ன பண்ணுவ? பாருங்க, அவர் அங்க நிக்கிறாரு. என்ன செய்யுங்க? இப்படியா இல்ல இப்படியா அப்படியா ஒண்ணு தெரியாத எப்படி பல்பாசா நீ திருந்த மாட்டேன். இப்ப நான் எப்படி இருக்கிற மறுமையில இருக்கிறேன்டா. என்ன செய்வது? ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இவ்வளவு நாளா நான் நிரபராதியா இருந்தேன். யமதர்மனுக்கு மனைவி என்று கட்டுப்பட்டு வாழ்ந்தேன். என்னால தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்காது, நான் என்ன பார்த்து கூட நடக்கட்டும். நான் புதிதாகவே இப்போ இன்னைக்கு ஒரு ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ என்ன செய்வது? ஐயோ நான் சித்திரை எழுதிட்டேன். நான் செவரு வச்சு சித்திரை எழுதுறேன். நான் எப்படி ஆகலையும் இந்த அக்கினி தேவனுக்கும் ஆபத்து வரக்கூடாது. நானும் அக்கினி தேவனோட இருந்து நின்று யாருக்கும் தெரியக்கூடாது. கணவருக்கும் சரி தேவர்களுக்கும் சரி யாருக்குமே தெரியக்கூடாது. இதோ நெல்லிக்கனி நெல்லிக்கனியாகவே அக்கினி தேவரை உற்பத்தம் செய்து நான் அடக்கினேன். என்ன